ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டைக்கோஸ் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இது பண்ணுறதுக்கு ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிறேன். அது சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் முறிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போது இந்த வெங்காயம், தக்காளி இது ரெண்டும் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பருப்பு வேக வச்சதுலேயும் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், அதனால் அளவாக சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா உப்பு. நான் இது வரைக்கும் போடவே இல்லை, இப்போ தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படின்ல, ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதும் நான் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். ஏன்னா முட்டைக்கோஸ் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும் இல்லை, கொஞ்சம் பெருசாக கட் பண்ணணும் இல்லை, இந்தளவுக்கு சைஸ் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த முட்டைக்கோஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டுறலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது இந்த முட்டைக்கோஸை நம்ம வதக்கும் போது லைட்டாக அந்த பச்சை வாசனை போயிடும். அப்போ சாம்பார் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த முட்டைக்கோஸ் வதங்கும் போதே தக்காளியும் சேர்ந்துட்டு நல்லா வதங்கி தோலெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். முட்டைக்கோஸ்லேருந்து லைட்டாக தண்ணி வரும் இல்லையா, அது கூட சேர்ந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போது நம்ம காரத்துக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி மட்டும்தான் சேர்த்துக்கிறேன், வேறு எதுவும் சேர்க்கலை. நான் எங்கள் காரத்துக்கு தகுந்தது போல் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா லைட்டாக மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த முட்டைக்கோஸ்லேருந்து லைட்டாக தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், லைட்டாக தண்ணி விட்டு வெந்திருக்கு. இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த பருப்பு சேர்த்துக்கலாம். நான் பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள், எண்ணெய், தண்ணி, பருப்பு இது மட்டும்தான் வேக வச்சேன். இப்போ நம்ம பருப்பை சேர்த்துட்டு லைட்டாக அந்த குக்கரை அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸ் குழம்பு கொஞ்சம் சலசலன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் தண்ணி நிறைய ஊற்றிட வேணாம், பார்த்து அளவாக ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்தளவுக்கு தனித்தன்மை இருந்தால் போதும். பாருங்கள், லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும். அப்பப்போ லைட்டாக எடுத்து கிளறி மட்டும் விடுங்க, இல்லாட்டி பருப்பு அடியில் செட்டில் ஆயிரும். இது கூட நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி ஊற வச்சுருந்து அதோட தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 2 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கும். தக்காளியையும் புளியையும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ புளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே 5 to 7 minutes விட்டுட்டோம் அப்படின்னா லைட்டாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பரான முட்டைக்கோஸ் சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை லைட்டாக அப்படியே கலந்து விட்டுட்டு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. பாருங்கள், இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் காமிக்கிறேன். இந்த முட்டைக்கோஸ் சாம்பார் கூட நம்ம சாதம், சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி இந்த 3 கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.